என்னோட யூஜி எக்ஸாமோட கடைசி எக்ஸாம். இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் போட்ட எஃபர்ட் எல்லாமே இன்னையோட முடிவுக்கு வருதுன்னு நம்புறேன். என்ன இது பேப்பர்ல ஒண்ணு இல்ல செய்தி கூட அசிங்கமா எழுதி கொடுத்துட்டாங்க. Study space so goated. Yeah, guys. And a good song. Jolly. இப்போ டைம் கரெக்டா 1 காலைல 6 மணி வரைக்கும் படிக்க போறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் தர்ஷினி. நான் உங்கள் தர்ஷினி. இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த 3 மாதம் என்னோடய யூனிவர்சிட்டியில் என்னென்ன நடந்துச்சு, அழுகைகள், சண்டைகள், சிரிப்புகள்னு எல்லாத்தையும் ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே ரிசல்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு நிறைய என் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. பாடு நல்லா லிரிக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடு. இதெல்லாம் தான் நாளைக்கு எழுத போறேன்னு. ஆஸ்துமா வீசிங் வந்துட்டு இருக்கு. ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஆஸ்துமா என்ன சொல்லு. இல்ல கனவு வந்து பீட்டா 2 கனவு நடந்துருக்கு. ஏமா பீட்டா 2 சாபாலாவா ஓகே தானே, பாஸ் தானே. 1 2 மொத்தம் 15 எக்ஸாமுங்க. மே 3லேருந்து மே 30 வரைக்கும் எக்ஸாம் போய்கிட்டே இருந்துச்சு. நான் அதை தனியாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் சத்தியமாக நான் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. பட் ஹாஸ்டலில் இருந்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லித்தரது, நான் அவங்களுக்கு சொல்லித்தரது, அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறது, நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஹாப்பியாக தான் போச்சு. என்ன நான் ஒழுங்காக தூங்கி 2 வாரம் ஆகுது. இப்போ கூட மணி 2:30. பிரேக்ல இருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்னதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் வராது. நாங்கள் சிரித்தது, நாங்கள் நடுநைட்டு பாட்டு பாடினது, நாங்கள் கலாச்சிக்கிட்டது, ஒன்றா சேர்ந்து படித்தது, லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரெஸ் அவுட் ஆனது, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். இந்த 3 மாதம் எங்களுக்கு இதுதான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும்லாம் கிடையாது. கிடைச்ச இடத்துலலாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ கடையில் படிச்சுட்டு இருந்தோம், ரோட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம், காரில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம், ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு இருந்தோம். எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இது இப்போ தான் March 9 வந்திருக்கு. இன்னும் March 30 வரைக்கும் இந்த போராட்டம் இருக்குது நம்மளுக்கு. லெட்ஸ் see we got this. ஓகே, பேருக்கு முன்னாடி ஒரு 2 எழுத்து வாங்க. எவ்வளோ கஷ்டம். நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும் ஆயிருக்கலாம். பட் என் கூட இருந்தவங்க, என்னை சுற்றி இருந்தவங்க என்ன மாதிரியே ஒரு ஜாலி கேரக்டராக இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணிட்டோம். குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த படியில் வீடு வாசல் குழந்தைங்க எல்லாத்தையும் திறந்துட்டு என்னது क्वेश्चनே காணோம். क्वेश्चन எங்க? क्वेश्चन கொடுத்தவங்க ஆன்சர் எழுத மாட்டாங்க. பேசாம தூங்கி இருக்கலாம். இப்போதான் ஒரு எக்ஸாம் முடிஞ்சது. இன்னும் 8 எக்ஸாம் இருக்குது. அண்ட் நாளைக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது. இந்த மாதத்தை மட்டும் நான் கடந்துட்டேன்னா நான் தான் மாஸ். அவ்வளோதான், ஃபைனல் இயரில் மெடிசன் முடிஞ்சிச்சு. இன்னும் 7 பேப்பர்ஸ் டு கோ. சும்மா நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் வந்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு லைன் போடுவோம். இங்கே வருங்க, இங்கே ஒரு லைன் போடுவோம். நல்லா பண்ணியிருந்தோன்னா ப்ளூ, நல்லா பண்ணலைன்னா ரெட். ஸோ நான் வந்து போடுறேன். சரி, ப்ளூ. இதுக்கு சரி பிங்க் போடுற. நல்லா பண்ணல. 15 1 மார்க்ஸ் கரெக்ட் தானே நீ? சி பொய்யா பேசுறீங்க. I got 1 marks. ஐயோ எப்படி போட்டிருக்க பாரு, நாம மாதிரி நீ. ஸோ இப்போ தான் மெடிசன் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் டன். வி ஆர் சர்வைவ். படிச்சுட்டு போனது பீடியா. ஆனால் பேப்பரில் வந்தது மைக்ரோபயாலஜி, எஸ்பிஎம், எஃப்எம், மெடிசன். பீடியா எங்க? பீடியா எங்க? கொஞ்சம் பாவம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கேட்குறதுக்கு நீங்கள் எங்களை கருணை கொலையே பண்ணிடலாம். சரிம்மா, நன்றி. கண்ணுக்கு கீழே பாருங்க, கண்ணு கீழே அப்படியே ஒரு தண்ணி தேங்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே கார்த்தி வருவான்ல, அந்த வேஷம் போட்டு ராட்சசமா மணி அதே மாதிரி. இன்னைக்கு டேட் March 15. நாளையோட இந்த எக்ஸாம் எல்லாமே முடியுது. நாளைக்கு எனக்கு 9th பேப்பர். உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக 9 பேப்பரை எழுதி முடித்த 2021 பேட்ச். இதையே ஃபேஸ் பண்ணிட்டோம்னா இதை விட வேறு நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவோம். ஸோ 9 பேப்பர்ஸ் டன். அண்ட் இதுக்கப்புறம் ப்ராக்டிகல்ஸ், அதுக்கப்புறம் CRM. ஒரு வழியா
ஒரு வழியாக மார்ச் 16 வந்துச்சு கைஸ். இதுக்கப்புறம் 6 ப்ராக்டிக்கல் பேப்பர் தான். அதோட நன்றி விடை போகின்றேன், உங்கள் நட்புக்கு வணக்கம் சொன்னேன்னு போட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். ஸோ மொத்தத்தில் எம்பிபிஎஸ் கஷ்டம் தான் சொல்லுவாங்க. கஷ்டம் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் நைஸ் பீப்புள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்மளோட ஃபீல்டு எப்போதும் படிச்சுட்டே இருக்க ஃபீல்டு. ஸோ ஒன்ஸ் இது நம்ம கண்ணுக்கு பேர்டனாக தெரிஞ்சுட்டா தென் லைஃப் லாங் இது பேர்டனாக மட்டும்தான் தெரியும். ஸோ ஹாப்பியாக படிங்க, சந்தோஷமாக கற்றுக்கோங்க, சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போல்லாம் ஊர் சுற்ற முடியுதோ அப்போல்லாம் நோ சொல்லாமல் எல்லா ட்ரிப்புக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, உங்களுக்காக டைம் ஒதுக்குறது எப்போதும் கில்ட்டியாக நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஃபீல்டு ரொம்ப எக்ஸாஸ்டிங்கான ஃபீல்டு. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் செல்ஃப் டைம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இன்றைக்கி தான் என்னோட லாஸ்ட் எக்ஸாமை முடிச்சுட்டு நான்வெஜ் மீல்ஸ் சிந்தாமணி சிக்கன். இப்போது 15 எக்ஸாமை முடிச்சுட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்கே. ஆமாம், இப்போ தான் உலகமே அழகாக தெரியுது எனக்கு. அவ்வளோதாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரில் போய் டிசெக்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னோட ஃபைனல் இயரை நான் முடிச்சிட்டேன். என்கிட்ட யாராச்சும் எம்பிபிஎஸ் ஒரு பேட் மெமரியா ஹாப்பி மெமரியான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டா எல்சே ஹாப்பியஸ்ட் மெமரி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட பொறுமைசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் முக்கியமாக ஹாப்பி லேர்னிங்.